எதிர்காலத்தில் ஏதோ அசம்பாவிதம் கனவு என்று கூறிவிடுங்கள் மகாதேவா. இந்த கனவு நடக்கப் போவதில்லை. நில் சனி. மகாதேவர் இதுவரை பதில் ஏதும் கூறவில்லை. ஆயினும் உனக்கு என்ன ஏற்பட போகிறது என்று தெரியுமா? நான் என்னுடைய சக்தி மற்றும் என் திறமையை சோதித்து பார்க்க தயாராக இருக்கு. நான் இப்பொழுது சென்றாக வேண்டும். நான் சென்று அந்த பிரச்சனையை எதிர்த்து இந்த போட்டி மற்றும் பொறாமையை விட்டுவிடுங்கள். அவன் பொறாமைக்குள்ளாக வேண்டியவன் அல்ல தேவேந்திரா. கற்றுக்கொள்வதற்கான எடுத்துக்காட்டு ஆவான். சனியிடமிருந்து நிச்சயம் நான் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தகவல் அளிப்பது மட்டுமே தங்களது பணியாகும். மாறாக என்னுடைய முடிவை தாங்கள் கேள்வி கேட்காதீர்கள். இங்கிருந்து செல்லுங்கள். பலனை அளிப்பவனே, நீ சற்று அதிகமாகவே கவலை கொள்கிறாய். நானும் இதை போல பல கனவுகளை கண்டுள்ளேன். பசியை மட்டும்தான் உணர முடிகிறது. நீ தேவையின்றி கவலை கொள்ளாதே சனி. நானும் சனியைப் போலவே ஒரு தீய சக்தி உருவாவது போல் உணர்கிறேன் அனுமான். ஏனெனில் நான் ஒன்றை மிக நன்றாக அறிந்து கொண்டேன். அனைத்து சங்கடத்தின் துவக்கமும் முடிவும் சனியின் இல்லத்தில் தான் நடந்தது. என்னது? என் மீதா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கணேசன் எதற்காக என் மீது அமர வேண்டும்? நான் அதிக பாரமாக இருக்கிறேன். அவ்வாறு தானே கூற வருகிறாய்? ஆம், அவன் அதைத்தான் கூற வருவது. அது நான் குண்டல்லவா, அதனால் சனியின் வாகனமாக உள்ளேன். நீ என்ன கூற வருகிறாய் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொண்டோம். செல்லலாமா கணேசா? இன்று நான் உனது வாகனமாகிறேன். சனியிடம் தோல்வியடைந்த காரணத்தினால் அனைத்தையும் துறந்துவிட்டு அரியணையை எரித்துவிட்டு